சாரங்கபாணி கோயிலுக்கு வந்தவுடனே சாரங்கபாணி கோயிலில் நடை சாத்துவா. அப்போதான் நடை சாத்தலை, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக திரையை போட்டுருவா. திரையை போட்டுருவா. இவர் தள்ளாடிட்டு வருவார். இவரால் ஒன்றும் முடியாது. மயக்கம் காத்தால அப்பையெல்லாம் யோகிகள்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவா, மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவா. பசி மயக்கம் திண்டாடிட்டு வரார். அங்கே வந்து நிற்கிறார். நின்னதை பார்த்த உடனே இவர் வெளியில் வந்தானே திரையை போட்ட உடனே உள்ள சாரங்கபாணி பெருமாள் முதல்ல படுத்துருந்தா இருந்தார். ஃபுல்லாக படுத்திருந்தவர் அவரை பட்டாச்சாரி கூப்பிட்டு சொல்றாரு, என்னுடைய சிஷ்யன் வெளியே பசியோடு நிற்கிறான், அவனை விட்டுட்டு எனக்கு வந்து நீ ஆராதனை பண்ணுறியா, அவனுக்கு சாதத்தை போட்டு முதல்ல கூப்பிடு அவனை அப்படின்வார். பட்டாச்சாரி எங்கேருந்து வருது சத்தம் ஏதுன்னு பார்த்தா பெருமாள் தான் பேசுவார். பெருமாள் பேசின உடனே பயந்து போய் பட்டாச்சாரி அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு உதறிட்டு வெளியில் ஓடி விடுவார். ஆராதனை பண்ணுறது ஓடுறதை விட்டு வெளியில் ஓடி வந்தால் இவர் வந்து ஒரு கசங்கின வேஷ்டியும் ஒரு அழுக்கு சேட்டை வேஷ்டியும் கந்த வேஷ்டியும் எடுத்து கட்டிட்டு இருப்பார். அந்த வேஷ்டியெல்லாம் அந்த காலத்தில் வந்து துணிகளை தைக்க மாட்டேன், தைச்ச துணிகளை உடுத்த மாட்டேன். அதனால கிழிஞ்ச இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச இடத்துல இந்த ஆச்சாரமாக இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச இடத்துல எடுத்து முடிச்சு போட்டிருப்பா. துணியை தைக்க மாட்டான், முடி போட்டு வச்சுருப்பா. பார்த்துருக்கீங்களா? குசேலர் அது மாதிரி அவரோட இதில் 1000 ஓட்டை முடி போட்டு வச்சுருந்தாரா அவரோட மேல் துண்டில். அது மாதிரி இதில் அந்த மாதிரி 1000 முடி போட்டுருவோம். இவரோட இதில் துணியில எல்லாம் முடி போட்டுட்டு ஒரு மாதிரி கிழிஞ்சு போனதை எடுத்து கட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பார் பரதேசி மாதிரி. வந்த உடனே இவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் உள்ளே வரணும், நீங்கள் பெருமாளை சேவிக்கணும். ஐயோ பெருமாளுக்கு ஆராதனை ஆகட்டும், நான் அப்புறம் சேவிக்கிறேன்னுவார். அவள் எல்லாம் கேட்க மாட்டான், நீங்கள் வாங்குவார். இவர் தரையை திறந்துட்டு பெருமாளுக்கு ஆராதனை நிறுத்திட்டு இவரை உள்ளே கூப்பிடுவா. இவர் உள்ள பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோடனே படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்திருப்பார். அப்படி எழுந்திருக்கும் போது பார்த்தா அப்படியே பாதி எழுந்திருக்காரா. இவர் வந்து இருங்க நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம்னு இவர் சேவிப்பாராம். சேவிச்ச உடனே அந்த கோலத்தில் அப்படியே நின்றுடுவாராம், பாதி எழுந்த கோலத்தில். அதுதான் பெருமாளுக்கு வந்து உத்தான சயனம்னு பேர். அந்த சாரங்கபாணி பெருமாளுக்கு இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் படுத்துட்டு யாரோ வந்தாள்னா அவளை பார்த்த உடனே நம்ம எழுந்துட்டோம்ல, வாங்கன்னு அந்த 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 சாயலில் இருக்கும். இவரை திருமண வரவேற்பு முகத்தான் பெருமாள் எழுந்திருக்கிறார். அந்த இது உத்தான சயனம்னுவா. அதை தான் உங்களுக்கு அந்த இந்த இந்த 10 இவர் இந்த 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 கோலத்தை பார்த்து தான் 10 பாடல்களை பாடுறார் அந்த இவா காட்டுமன்னார்குடியில் அந்த மைசூர்லேருந்து வந்த பிராமணா பக்த கோஷ்டி. அதை பாடிட்டு தான் நாதமணிகள் அதை கேட்டுட்டு அவருக்கு ஈர்ப்பாயிடுறது. மீதி 1000 பாடல் எங்கன்னு கேட்பார். அதுதான் அந்த பாட்டில் ஒரு பாட்டு தான், முதல் பாட்டு தான், ஆறாவதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கலையை உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்றல் கவரி வீசும் செவிநீர் மிசை திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு. ஏறார் கோலம்ன்றது வந்து அதாவது எழுந்திருக்கிற கோலம். அதுதான் என்ன அழகா அது சொல்லியிருக்கா பாருங்க பெரியாழ்வார் பாட்டுக்கு. எவ்வளோ அழகா அந்த ஏறார் கோலம்ன்ற வார்த்தையை எப்படி கொண்டு வர முடியும்? பெரியாழ்வார் இல்லை இது, சாரி, நம்மாழ்வார் பாடல். இது நம்மாழ்வார் பாடலில் ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே, எழுந்திருக்கிற பாவனையில் திருமண சேவருக்காக எழுந்தது. அதை சொல்கிறாங்க. அந்த இது எழுந்திருக்கிறார். இவர் எழுந்திருக்கிறத பார்த்தோன்னே பெருமாள் நிறுத்திட்டு முதல்ல அவர் கொடுக்கும் அண்ணா, அப்புறம் எனக்கு கொடுக்கும்னுவார். சரின்னு அவர் கொடுப்பார். அவரா பெருமாள் சாப்பிடாத, இவர் சாப்பிட மாட்டேன்னுவார். அப்புறம் பெருமாளே வந்து நீ சாப்பிட்றத நான் பார்க்கணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னுவார். அப்புறம் இவர் சாப்பிடுவார். இவர் சாப்பிட்ட அப்புறம் பெருமாளுக்கு ஆராதனை நடக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சாரங்கபாணி கோயிலில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு திருமண சேவருக்கு தான் முதல்ல ஆராதனை. அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு, சாரங்கபாணி பெருமாளுக்கு அப்புறம் தான். இதை வச்சுக்கோ மனசில். முதல்ல திருமண சேவருக்கு ஆராதனை பண்ணுவா. திருமண சேவர் ஒரு விக்கிரகம் உள்ளேயே இருக்கும். சாரங்கபாணி கோயிலில் பெருமாள் சன்னதி உள்ளேயே இருக்கும். முதல்ல ஆராதனத்துக்கு தரையை போட்டதுனால நம்மளால் அதை பார்க்க முடியாது. முதல்ல ஆராதனை பண்ணுறது வந்து அவள் திருமண சேவருக்கு தான் பண்ணுவாள். அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு பண்ணுவா. பண்ணிட்டு அதை தரையை திறப்பாள். இது இன்றைக்கும் நடக்கிறது. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு அங்கே சாரங்கபாணி கோயிலில் கும்பகோணத்தில் நடக்கிறது. இது ஆயிடுறது. இவர் வந்துடுறார். எல்லா ஊர்லேயும் போய் பெருமாள்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்துடுறார். வந்து இவருக்கு இதுதான் காஞ்சிபுரத்தில் தான் இருப்பார். இவர் திருமழிசையில் பிறந்தா கூட காஞ்சிபுரத்தில் போய் இந்த யதோத்காரி பெருமாள் சன்னதின்னு ஒன்று இருக்குது. அந்த சன்னதி வாசலில் காஞ்சிபுரத்தில் பார்த்தா கோயிலுக்கு கணக்கே வேண்டாம், அளவே வேண்டாம், எங்கே தெரு கோயில் இருக்கும். யதோத்காரி சன்னதி கோயில் வாசலில் அங்கேயே இருந்துட்டு அங்கேயே பாட்டுன்னு அங்கேயே தினக்காரத்தால் எழுதுக்கிறது, பிச்சை எடுக்கிறது. 7 வீட்டில் பிச்சை எடுக்கணும். இது சன்னியாசிகள்லாம் 7 வீட்டில் பிச்சை எடுத்து அதை சாப்பிடணும். சாப்பிட்டு மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் இருந்ததுன்னா எறும்பு காக்கைகளுக்கு கொடுத்துடணும், போட்டுடணும், மற்றவாளுக்கு போட்டுடணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும். மறுநாளைக்கு வச்சுக்கூடாது.
மறுநாளைக்கு மறுபடியும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதுல எல்லாம் கணக்கெல்லாம் இருக்கு. அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அந்த பிச்சை எடுக்கிற நேரத்துக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள குளிச்சுட்டு போய் எடுக்கணும். அந்த பிச்சை எடுக்கிற ஒரு வீட்டு வாசல்ல வந்து ஒரு மாடு பால் கறக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் ஒரு வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணலாம் பிச்சைக்கு. போடலன்னா அவ இல்லைன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம், போயிடணும். அதை ஒரு வீடு பிச்சை எடுத்ததா கணக்கு எடுத்துட்டு அதை பிச்சையோட கணக்கில் சேர்த்துக்கணும். அதோட போகவும் போயிடணும். பிச்சை கிடைக்கலன்னா அதோட போயிடணும். பிச்சை கிடைச்சாதான் அங்கே இருக்கணும். பிச்சை இவர் கிடைக்காது, கிடைக்காமலே போயிடுவா. அது மாதிரி போயிட்டாள்னா அன்னி போயிது பட்னி தான். இந்த மாதிரி எல்லாம் அந்த அந்த காலத்தில் ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருந்தா. இது மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்டு அங்கே இருந்தார். இவருக்கு அந்த அந்த முதியவர்களுக்கு எடுத்து கூட்டு போய் பண்ணா பற்றியா ஒரு அந்த வயசானவாளோட பாலை சாப்பிட்டு குழந்தை இவருக்கு சின்ன பையனாக இருந்தப்ப அந்த மிச்சத்தை பிரசாதமாக சாப்பிட்டுவா இளமையாகி ஒரு குழந்தை பிறந்தான்னு வச்சா இல்லையா, அந்த குழந்தைக்கு கனிக்கண்ணன் பேர் வைக்கிறான். அந்த குழந்தைய வளர்ந்து இப்போ பெரியவனாகிடுறான். பெரியவனானவனே அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இவரோட கடாட்சத்தில் தானே கிடைச்சான். அதை சொல்கிறா அவன், உனக்கு வந்து திருமணி சேவரோட அவரோட அனுகிரகத்தெலாம் பக்தி சேவரோட அனுகிரகத்தால் தான் நீ வந்து எங்களுக்கு பிறந்த அப்படின்றத சொல்லுவாள். சின்ன குழந்தையிலேருந்து அவர் மேலே பக்தியை ஊட்டின்னு இருப்பான். இவர் என்ன பண்ணுவார், கடைசியில் அந்த கனிக்கண்ணன் வந்து இந்த திருமணி சேவலர்கிட்ட சீடனாக வந்துடுவார். சீடனாக வந்தவுடனே இவ அந்த ஏதோத்காரி சன்னதி வாசலில் 2 பேரும் இருந்துட்டு இருப்பா. இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி என்ன பண்ணுவா, ஒரு வயசான கிழவி. அவன் என்ன பண்ணுவா, அந்த கிழவி தினம் அந்த கோயிலை வாசலில் பெருக்கி சாணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டு இந்த கோயில் வாசலில் பண்ணிகிட்டே இருப்பா. அது பண்ணும்போது இவா மடத்துக்கும் சேர்த்து பண்ணுவாள். இவாளும் அங்கேயே பக்கத்துலேயே சின்னதாக குடிச்ச போட்டு அங்கேயே இருப்பாள். இவாளுக்கும் சேர்த்து பண்ணுவாள். எல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் அவள் வந்து அவள் தினமும் பண்ணிட்டு இருக்கிறத இவர் பார்த்துட்டு இருக்கா. திருமணி சேவல் பார்த்துட்டு அந்த கனிக்கண்ணன்ற வாக்கா இல்லையா, அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும், நீ ஏன் இப்படி தினமும் கஷ்டப்படுறிய, உன்னால் முடியாமல் அவசப்படுறிய, உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு ஏதாவது வர வேணும்னா கேளுங்க. எனக்கு வரமே ஒன்றும் வேண்டாம். நான் வந்து எனக்கு இந்த முதுமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த முதுமையை வச்சுனால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியல. இந்த பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவாவது என்னோட முதுமையை போக்கி எனக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்தா நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்வா. சொன்ன உடனே இவர் திருமணி சேவலர் என்ன சொல்லுவார், கனிக்கண்ணன் போய் திருமணி சேவலர்கிட்ட சொல்கிறான். திருமணி சேவலர் என்ன சொல்லுவார், அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோத்காரின்றது தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எதோத்காரி நான் மனசில் நினச்சது செய்கிற அந்த எதோத்காரி சொல்கிறதே செய்கிற பெருமாள்னு அர்த்தம். நம்ம மனசில் என்ன நினைக்குமோ அதை செய்யக்கூடிய பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அர்த்தம். அதுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோத்காரின்ற பேர் ஏன் வந்ததுன்றது சொல்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தெரியும். இவர் என்ன பண்ணுவார், அந்த லேடிக்கு வந்து அந்த லேடிக்கு பெருமாள்கிட்ட பேசுகிற இதெல்லாம் உண்டு. இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இவருக்கு உண்டு, திருமணி சேவலருக்கு உண்டு. பெருமாள்கிட்ட நேராக பேசுவார். பேசி அவர்கிட்ட சொன்னார், நீ உங்களுக்கு ஒரு இளமையை கொடு, மோட்சத்தையும் கொடு அப்படின்வார். உடனே அவருக்கு இளமையை கொடுத்துருக்கா. இளமையானவனே அதிரூப சுந்தரியா ரொம்ப அழகான ஒரு லேடியாக உருவாகிடுறான். சின்ன பொண்ணாக இருக்கா, ரொம்ப அழகான லேடியாக இருக்கா. அந்த வாசல் தெளித்து போட்டுருக்கா. ஒரு நாள் அந்த பக்கம் அந்த பல்லவ ராஜா வந்தான் பாருங்க, பல்லவ நாட்டு ராஜா வந்து பார்த்த உடனே பார்க்கும்போது இவன் அதிரூப சுந்தரியா ஒரு லேடியாக அந்த கோயிலில் பெருக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளோட அழகு வந்து அவனால் அந்த இடத்துல இருந்து அந்த அசையவே முடியல. அவன் என்ன பண்ணுறான், நேராக நாட்டுக்கு போகிறான். போயிட்ட உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்றான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வரத்துக்கு வரா. சேவர்கள் வந்து கேட்குறான். கேட்கும்போது திருமணி சேவர்கிட்ட கேட்குறான், கூப்பிட்றா போவான்னு. திருமணி சேவர் சொல்ல, உனக்கு நல்ல வாழ்க்கை காத்துட்டுருக்கு, நீ போயிட்டு வா, உன்னை கூப்பிட்றாருன்னா போயிட்டு வான்ற. போயிடுறா. இவன் நேராக போகிறான். அவர்கிட்ட போனோன்னா அந்த பல்லவ ராஜா இவளை பார்க்காம அவனால் இருக்க முடியல. இவளை பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுறான். மயங்கிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன்னு. உடனே இவன் வந்து பெருமாள் அதான் திருமணி சேவர் அவர் தானே சிஷ்யன், அவர் தானே குருவாக எடுத்துட்டுருக்கா. அவரோட அவரை மனசில் நினைப்பா, தியானிப்பா. அவர் வந்து உடனே காட்சி கொடுத்து, நீ இப்போ இருந்துக்கோ, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்ல வாழ்க்கை உனக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவள் கல்யாணம் பண்ணிப்பா. அவள் கல்யாணம் பண்ணி இவருக்கு என்னென்னா இந்த கோயிலில் எவ்வளோ நாளும் சர்வீஸ் பண்ணியிருந்த ஒருத்தருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோன்ற திருப்தி திருமணி சேவருக்கு. அவனுக்கு அவன் நினச்ச லேடி கிடச்சிட்டான்ற திருப்தி, அவன் நினச்ச அந்த அழகான பொண்ணு கிடச்சிட்டான்ற திருப்தி. அவளுக்கு நம்மளுக்கு இளமை வந்துடுது, நம்மளுக்கு தெம்பு இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், நமக்கு இளமை வந்துடுது அப்படின்ற திருப்தி அவளுக்கு. இப்படியே இருந்துட்டுருக்கா. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இந்த பல்லவ ராஜாவுக்கு வயசாகுது. வயசாகும்போது இவ இருக்கா பார்த்தீங்களா, இவ சொல்லுவா அவகிட்ட. நான் அப்போதான் இவன் சொல்லுவா உண்மையை. அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னோட பிறவி உண்மையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னுவான். கேட்கக்கூடாதுன்னு சொன்னவனே அவன் சரின்னுவான். அவன் வந்து அந்த பல்லவராஜா வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த மயக்கத்துக்கு இவன் மேலே அந்த மயக்கத்துக்கு சரின்னுவான்.
சரி நான் அப்படியே பண்ணுறேன்னுவான். அப்படியே நான் கேட்க மாட்டேன், நீ வா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா போகிறோம் அப்படின்னுவான். அதே மாதிரி இவளும் கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணிட்டு அவள் 2 பேரும் அங்கே காலம் கொஞ்ச நாள் தள்ளிட்டு இருப்பா. இந்த ராஜாவுக்கு முதுமை வந்துடும். முதுமை வந்துடும். ஆனால் இவன் மட்டும் அப்படியே இருப்பாள், சின்ன பொண்ணாவே இருப்பாள். எனக்கு முதுமை, ஏன்னா இவளுக்கு வந்து இப்போ திருமண வரம் கொடுத்துருக்கா இல்லையா, இவர் வந்த உடனே அந்த ராஜா வந்து அவங்ககிட்ட கேட்பான், நான் மட்டும் எனக்கு மட்டும் வயசாகிட்டே போகிறது, உனக்கு மட்டும் அப்படியே இருக்க உடம்பு, உனக்கு எப்படி இது மாதிரி இருக்குது எனக்கு சொல்லுன்னுவா. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவா, பதிவு இருந்த அந்த காலத்தில் புருஷன்கிட்ட போய் சொல்ல மாட்டான். அதனால் உண்மையை சொல்லுவா, இது மாதிரி எனக்கு இருந்தது, நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு இதெல்லாம் மனசில் வச்சுருந்தா எந்த உண்மையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஒரு கேள்வி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்தது வந்து திருமண சேவையாளர் தான் பண்ணி கொடுத்தாருன்னொடனே இவன் பல்லவ ராஜாவுக்கு தனக்கும் அது மாதிரி வேணும் அப்படின்னுவார். இதை நான்லாம் போய் சொல்லக்கூடாது, அவராக எனக்கு பார்த்து கொடுத்தது, அது மாதிரி நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டுக்கோன்னுவார். இவன் ராஜா இல்லையா, இவனுக்கு அங்கே போகணுன்ற அந்த அவர்கிட்ட போய் கேட்கணுன்றதெல்லாம் இவனுக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காதது, கௌரவம் நினைப்பான். நினச்சிட்டு தன்னோட சிஷிய தன்னோட படை வீரர்களை அனுப்பி அந்த கோவிலில் அந்த இவா இருக்கார திருமண சேவை அவரை கூப்பிட்டு வாங்குவான். அவரை திருமண சேவையாளரை கூப்பிடுவார். திருமண சேவையாளரை கூப்பிடும்போது திருமண சேவையாளர், நான்லாம் ராஜாவை எல்லாம் பார்க்கறதுல நான் வரமாட்டேன் அப்படின்னுவார். உடனே இந்த கனிக்கணன் இருக்கானே, அப்படி சொல்ல வேண்டாம் குருவே, நம்ம என்னன்னு போய் கேட்போம், ராஜா கூப்பிடுறாரு, என்னன்றதை கேட்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம போய் கேட்போம், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. சரி போயிட்டு வரேன்னு அனுப்புவார். இவர் வருவார், கனிக்கண்ணன் அங்கேருந்து வருவார். வந்த உடனே ராஜா பார்ப்பான். ராஜா பார்த்துட்டு, இது மாதிரி எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியல, எனக்கு மறுபடியும் உங்கள் இவர்கிட்ட சொல்லி திருமண சேவையாளர்கிட்ட சொல்லி அவருக்கு வாங்கி கொடு, இவருக்கு மறுபடியும் எனக்கு இளமை வேணும் அப்படின்னு கேட்பான். இளமையை பெற்றுக் கொடுன்னுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், இது வந்து அவளுக்கு வந்தது அவளோட சர்வீஸ்க்காக பண்ணது, அது திருமண சேவையாளர் அவரே கூப்பிட்டு அவளை கேட்டு கொடுத்து பண்ணது, நான் சொல்லி எல்லாம் பண்ணல, அதனால இது வந்து அவாரே தான் கூப்பிடணும், நீ கொடுன்னு கேட்டால் அவள் கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர், அந்த மாதிரி எதுவும் அவருக்கு தெரியாகவும் வராதுன்னு, அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார்னுவார். நீ போய் கேட்டுவான்னுவார். இவன் வந்து கேட்பார். கேட்கும்போது அதெல்லாம் இவர் திருமண சேவையாளர் சட்டம் கூட பண்ண மாட்டார், மதிக்கவே மாட்டார் அந்த வார்த்தையை. அதெல்லாம் இல்லை, நீ வேலையை பாருன்னுவார். மறுநாள் மறுபடியும் ராஜாவோட அரண்மனையிலேருந்து இந்த கூப்பிடுவார், திருமண சேவையாளர் கூப்பிடுவார். திருமண சேவையாளர் போக மாட்டார். உடனே கனிக்கண்ணன் தான் போவான். கனிக்கண்ணன் போனோடனே, என்ன ஆச்சு, நான் சொன்னேனே, நீ வந்து பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவர் ஒத்துக்க மாட்டா, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு, நான் சொன்னதை அவர் காதில் வாங்கிக்கல, அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா, சரி போட்டோம், நீ என்னை பொழுது ஒரு பாட்டு பாட்டு இங்கேருந்து ஓடி போடுவார் கனிக்கண்ணன். கனிக்கண்ணன் அப்படி ஏற இறங்க பார்ப்பான். நான் இந்த வாய் வந்து பெருமாளை தான் பாடும், உன்ன மாதிரி மனிதர்களை எல்லாம் பாடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் பாடுறதுக்கு நான் இல்லை, நான் வந்து தெய்வத்தை மட்டும்தான் பாடுவேன். நீ அதுவும் இவன் ராஜா திமுறோட சொல்லுவான், என்ன வந்து ஒரு பாட்டு பாடிட்டு ஓடி போயிடுவான். உடனே நான் மனிதர்களை பாட மாட்டேன் சொல்லுவார் பாரு. சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு எங்கேருந்தான் கோவம் வரும்போது இல்லை. அப்படியா, நீ மனிதர்களை பாட மாட்டியா, நீ மனிதன் இந்த மனிதன் போடுற சாப்பாட்டில் தானே நீ காலம் வாழ்ந்துட்டு இருக்க, இங்கே இந்த இவன் கொடுத்துருக்க இடத்த தானே, இடத்த காலி பண்ணிட்டு ஊரை விட்டு நீ வெளில போயிடு, நாளைக்கு காத்தாலும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு கனிக்கண்ணன் அது அவங்க சொல்லுவார். அவன் எவ்வளோ சொல்லுவான் ராஜா கிட்ட, இது சரியில்லை ராஜா, இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னுவான். உடனே இல்லை நீ ஊரை விட்டு முதல்ல வெளியில் போய், இல்லைடா நான் உன்னை சிறைச்சி அதை மட்டும், இல்லைடா உன்னை இழுத்து வெளில ஊரை வெளில விட்டு வந்துட சொல்லுவேன். வேண்டாம் நானே போகிறேன் அப்படின்ட்டு வந்துடுவான். வந்து மூட்டையெல்லாம் கட்டுவான். கட்டும்போது இவர் இருக்கார் இல்லையா, இவரோட திருக்கட்சி நம்பி இவர் இருக்கார் இல்லையா, திருமழிசை ஆழ்வார் பார்த்து கேட்பார், என்ன எங்கே கிளம்புற என்னன்னு. இல்லை என்னை வந்து ராஜா ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. என்ன நடந்ததுன்னு கேட்பார். எல்லா விஷயம்லாம் தெரியும். இது மாதிரி நான் அவனை பாட சொன்னார், நான் பாட மாட்டேன்ட்டேன், என்னை வந்து தேசத்துக்கு வெளியில் போகணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாடு கடத்திட்டார் என்ன அப்படின்னுவார். அதனால நான் போகிறேன்னுவேன். நீ போனால் நான் மட்டும் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னுவார். நான் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு உடனே இவர் என்ன பண்ணுவார், நான் மட்டும் என்ன பண்ணுறது, நீ என்னோட சிஷ்யன், நீ போகும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன், நானும் கிளம்புறேன்னு கிளம்புவார். கிளம்பும்போது பின்னாடி இவர் கிளம்பி வெளியில் வரும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி ஒரு குரல் கேட்கும். நான் மட்டும் இங்கே இருந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா பெருமாள், அந்த ஏதோக்காரி பெருமாள் உள்ள பெருமாள் படுத்துட்டு இருப்பாரு, அந்த பெருமாள் அங்கே இருப்பார். அவரை பார்த்த உடனே அவர் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ என்ன பண்ணுறதா, சரி நீ வா அப்படின்ட்டு அப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. இவர் பாடுறாரு, இந்த திருமழிசை ஆழ்வார் பாடுறார். கனிக்கண்ணன் போகின்றால் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் சொல்கின்றேன்,
நீயும் முன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். பாடின உடனே ஆனா பெருமாள் அப்படியே எழுந்துவா. பெருமாள் அங்கே உருவம் இருக்காது. பெருமாள் ஆதிசேஷனை பாயை சுட்டி இடுப்பை வச்சுட்டு கக்கத்தில் வச்சுட்டு வா போலான்னுவார். நீ உன் பையனாக பாய் சுருட்டி கொள்வார். கனிக்கண்ணன் போகின்றான். அவர் சொல்றதுதான். கனிக்கண்ணன்றவன் போறான், ஊரை விட்டு போறான். அவனை ராஜா நாடு கடத்திட்டான். காமரு பூங்கச்சி. காமரு பூங்கச்சின்னா அந்த கார்னா காடு, மறுப்பூங்கச்சின்னா பூக்கள் பூத்திருக்கிற காடுன்னு வச்சோம் அர்த்தம். அப்ப எல்லாம் காஞ்சிபுரம் இதாக தான் இருந்திருக்கு. பூங்கச்சின்னா காஞ்சிபுரம். காமரு பூங்கச்சின்னா காடுகள், பூக்கள் நிறைந்திருக்கின்ற காடுகள் அர்த்தம். அந்த காடுகளில் இருக்கிற வனம் மாதிரி இருக்கு, அதை விட்டு காஞ்சிபுரத்தை விட்டு போன்னு சொல்லிட்டார். மணிவண்ணா அந்த பெருமாளை சொல்றார். மணிவண்ணான்றது பெருமாளோட பேரு. மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். நீ மட்டும் ஏன் படுத்துட்டு இருக்க? நீ கிடக்க வேண்டாம், நீ இங்க படுத்துட்டு இருக்காத. துணிவுடைய சென்னா புலவனும் சொல்கின்றேன். துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன். துணிவுடைய சென்னா புலவன்னா துணி என்ன? அவர் பேர் வந்து மதுரை திருமணி செய்யார் யாருக்கும் பயந்தவர் இல்லை. அந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு இந்த துணிவுடைய சென்னா புலவன்றது எப்படி வந்ததுன்னா, இவர் ஒரு தடவை அங்கே அந்த நிஷ்டையில் உட்காந்துருப்பார். அஷ்டாங்க யோகம் பண்ணுறதுல இவருக்கு இல்லாடி அஷ்டாங்க யோகம் பண்ணிட்டு இருப்பார். திருமழிசையில் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே ஒரு தேவன் அப்படியே போவான். அந்த தேவனால போக முடியாது. யார் இது இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டே போவான் பாருங்க. போன உடனே அவனால் அந்த இடத்த விட்டு அசையவே முடியாது. வேக வேகமாக போவான், போக முடியாது. இவருக்கும் பின்னாடி அவனை கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். அப்படியே பயந்து போய் இது என்ன, இது இப்படி நடந்துருச்சு உடனே கீழே பார்ப்பான். கீழே இவர் உட்காந்துருப்பார். உடனே கீழே வந்து இவரை போய் நம்ம தப்பா சொல்லிட்டோமேன்னு அவர்கிட்ட பாதத்தை புடிஞ்சு கெஞ்சி கூத்தாடி, இல்லை இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுருன்னுவார், போயிடுவார். அதே மாதிரி ஒரு தரம் பரமசிவன் பார்வதி மேலே போயிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்லுவா, உங்களோட பழைய சிஷ்யன் தானே இவன் எதிரே இருக்கானே, இவனை பார்த்துட்டு போகக்கூடாதான்னுவார். இல்லை அவன் முரடான், அவன் சரியா இது பண்ண மாட்டான், நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான், வேண்டான்னுவா. இல்லை இல்லை இவன் நம்மளோட பழைய சிஷ்யன் தானே, இப்போ தானே இவன் வைஷ்ணவத்துக்கு போயிட்டான், முதல்ல சைவ சிஷ்யன் தானே, அவனை போய் பார்த்துட்டு போகலான்னுவார். போனான் போது நான் இங்கே ஒரு திருவிளையாடலை காட்டுறேன், அவனோட குணம் எப்படின்றத காட்டுறேன். எங்கேயா இருந்தாலும் தான் செஞ்சணும்னு நினைக்கிற காரியத்தை கரெக்டாக செய்யறதுக்கு வந்து அவர் தான் ஒரு முடிவு எடுத்தா அதில் அப்படியே முழு ஈடுபாட்டோட செய்யறது. அது மாதிரி இவர் வைஷ்ணவத்தில் இருந்தப்ப, சைவத்தில் இருந்தப்ப சைவத்தில் முழு ஈடுபாட்டோட இருந்தார். சைவத்தில் இருந்தப்ப பேர் வந்து சிவவாக்கியர்னு பேர். இவர் பேர் சைவத்தில் இவர் போனப்ப இவர் பேரை சிவவாக்கியர்னு வச்சுட்டு சைவத்தில் இருந்தார். அதே மாதிரி இதில் இருந்தார், சாக்கியத்தில் இருந்தார், சமணத்தில் இருந்தார், அதாவது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, புத்திசத்தில் இருந்தார், முதல்ல தெய்வமே இல்லைன்னு இருந்தார், எல்லாம் பண்ணார். எதுவாக இருந்தாலும் அந்த தான் எடுத்ததுக்கு லாயலாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு குணம். இவர் என்ன பண்ணுறாரு, மேலே போயிட்டு இருக்காரு. அப்போ ஈஸ்வரன் வந்து என்ன பாருங்கன்னு கூப்பிடுறாரு. இங்கே பாருங்க சிவவாக்கியரே என்ன பாருன்னுவார். மேலே பாரு ஈஸ்வரன் போயிட்டு இருப்பான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை நான் வந்து என்னோட அஷ்டாங்க யோகத்தை இருக்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்கன்னுவார். அதெல்லாம் இல்லை, நான் கூப்பிட்றேன், எனக்கு பதில் சொல்லி எனக்கு என்னை வந்து நீ வந்து நான் வந்து கூப்பிட்றேன், நீ மரியாதை உள்ள உட்காந்துருக்க என்ன நீ அப்படின்னுவார். உடனே நீங்களா இருந்துட்டு போங்க, நான் வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட தொந்தரவு பண்ணாதீங்கன்னு பண்ண. ஈஸ்வரன் வந்து பார்வதிகிட்ட சொல்லிட்டே போடுவார், இவனோட இதை பற்றியா எவ்வளவு என்ன ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கான் பற்றியா. வைஷ்ணவத்துக்கு போயிட்டான உடனே சைவத்தை வந்து வேண்டான்றான். இவனை என்ன பண்ணலான்னு இவர் என்ன நெத்தி கண்ணை திறப்பார். அவருடைய நெத்தி கண்ணை திறந்து இவரை எரிக்கிறதுக்கு வாப்பார். அவர் நெத்தி கண்ணை திறந்த உடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த தன்னுடைய காலை எப்படி காட்டுவார். தன்னுடைய வலது காலை எப்படி காட்டா, வலது கால் பாதத்துல ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணு கரெக்டா அந்த ஈஸ்வரனோட நெத்தி கண்ணுல இருந்து வர அந்த பொறி நெருப்பு இருக்க, அந்த நெருப்பை இது முழுங்கிடும். இந்த காலில் இருக்க கண்ணு முழுங்கிடும். முழுங்கின உடனே அப்பதான் பார்த்துட்டு இருப்பார். பார்வதியும் பார்த்துட்டு இருப்பா, போறோம் இவரை இது பண்ண வேண்டாம் விட்டுருக்கோ அப்படின்னுவா. அப்புறம் ஈஸ்வரன் வந்து உன்னுடைய வைராக்கியத்தை மெச்சி உன்னை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை இது சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அது மாதிரி இவர் வந்து எது எடுத்தையும் துணிவுன்றது இவருக்கு இருக்கிற துணிவு. இவருடைய துணிவை வந்து ஒரு கணக்கே சொல்ல முடியாது. இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு, எனக்கு நிறைய மறந்து போச்சு. இது பண்றார். துணிவுடைய சென்னா புலவரும் செல்கின்றேன். நான் இந்த துணிவா பேசுறேன். அந்த மாதிரி நாவை துணிவுடைய சென்னா புலவன், துணிவா எதையும் சொல்லக்கூடிய இந்த புலவனும் பின்னாடியே போற கணிக்கணன் போறதுனால
நீ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற, நீயும் உன் பையனை பாயை சுட்டிக்கொள், நீயும் உன் பாயை உன்னோட நாகப்பாயை சுட்டி நீ பின்னாடி வாருவார். பெரும்பாலும் அதே மாதிரி போயிடுவார்.